ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். தோட்டம் வந்திருக்கிறோம். தோட்டத்துலேருந்து அந்த விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். தண்ணி வந்து எடுத்து விட்ருக்குறாங்க. ட்ரிப் லைனில் வந்து தண்ணி வந்து மரத்துக்கு பாஞ்சிட்டு இருந்துச்சு. எத்தனை தடவை வந்து பார்த்தாலும் அழுக்காத ஒரு இடம் அப்படின்னா தோப்பு தான். ஏன்னா ரொம்ப பச்சை பசேல்னு அழகாக இருக்கும். எந்த வாகன சவுண்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த புல்லு வந்து மலம்பில்லுன்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கெல்லாம் வந்து சாயந்தரம் நேரம் அறுத்து போடுறது. அதே மாதிரி நம்ம கிணத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இந்த டைமில் வந்து நீச்சல்லாம் பழகுறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு நீச்சல்லாம் பழக்கி விடலாம். தண்ணி ஓரளவுக்கு மேலாலேயே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்து நீச்சல் பழக்கி விடலாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறேன். இது வந்து கொய்யா மரம் இருந்துச்சு. அதில் வந்து சின்ன சின்ன பிஞ்சாக இருந்துச்சு. அடுத்த டைம் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே வந்து மாமரம். அந்த மரம் வந்து கன்று வச்சு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா இப்போ தான் காப்பு பிடிச்சிருக்குது. ஃபஸ்ட் டைமாக காப்பு பிடிச்சிருக்குது. இது வந்து இத்தனை நாள் பெரிய மரமாக இருந்துச்சே தவிர காப்பே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் சுற்றி ஒரு அரைக்கி விடங்கும் இந்த வருஷம் ஓரளவுக்கு காய் இருக்குது. நீ அடுத்த வருஷத்துலேருந்து ஓரளவுக்கு நல்லாவே காப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மரம் வந்து உயரமாக இருந்தாலும் காய் வந்து எட்டமாக இருந்துச்சு. ஒன்று பறிச்சாச்சு. இதுவே வந்து மேலே உயரமாக இருந்தாலுமே ஈஸியாக கீழே விழுகாமல் பொறிக்கிறதுக்கு ஒரு சல்லக்குச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து நான் காட்டுறேன். வீட்டுக்கு போகையில் கொஞ்சம் நிறையாவே பறிச்சுட்டு போக வேண்டி இருக்குது. அதை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இது வந்து மாடு கட்டுற சாலை. அங்கே வந்து ஒரு ஆள் புது ஆள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கலை. இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து பார்த்துருந்தேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இப்போ வந்து புல்லெல்லாம் சாப்பிட்ற மாதிரி வளர்ந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து மண் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதனால் வாய் போட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து புல் சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இது சாப்பிட்றதுக்காக வேண்டி எலும்பில்லாம் அரிச்சு இந்த மாதிரி கட்டி விட்ருக்குது. வேணும்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்டுக்கும். இப்போ வந்து நம்ம கோழிக்கு வந்து இற வச்சுருக்கிறேன். அரிசி தான் வச்சுருக்கிறேன். அரிசி வந்து வர அரிசியை வைக்காமல் இந்த மாதிரி நனைச்சி வச்சுருந்தேன். நனைச்சி வைக்கும்போது அது ரொம்ப விரும்பி சாப்பிடும். கொத்தி சாப்பிடையில் பார்த்திங்கன்னா செதறாமையும் இருக்கும். இப்போ வந்து செம்பருத்தி செடி வந்து நல்லா செழிப்பாக இருந்துச்சு. அதில் வந்து பூவும் இலையும் கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சிட்ருக்கிறேன். இது வந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் வந்து தீர்ந்துருச்சு. எப்போயுமே காய்ச்சி தான் தேய்ச்சிட்ருப்போம். அந்த காய்ச்சின எண்ணெய் வந்து தீர்ந்துருச்சு. அதனால் வந்து இலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இந்த மாதிரி எல்லாமே பறிச்சிட்டு இருந்தேன். நம்ம எண்ணெய் சாதாரணமாக எண்ணெய் தேய்க்கிறோம் அப்படின்னா அதை வந்து காய்ச்சி தேய்க்கும் போது நல்லாவே வித்தியாசம் தெரியும். நம்ம முடி வந்து ஓரளவுக்கு கருமையாக நல்லா வளரும். தேவையான அளவுக்கு மட்டும் பறிச்சிருக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் வாக்கில் காய்ச்சினா போதும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். மிச்ச பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தலையில் பேக் மாதிரி போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் சேர்த்தியே பறிச்சிருக்கிறேன் இந்த தடவை. இப்போ வந்து மருதாணி தலை இருந்துச்சு. அதையும் வந்து பறிச்சுக்கலாம். எண்ணெய் காய்ச்சிற வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. 2-3 விதமாக எப்படி காய்ச்சலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. வேணா செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த இலைகள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பேக்கு மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து தலைக்கும் அப்ளை பண்ணலாம். இடையில இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா தலையில் வந்து பொடுகு இல்லாமல் நல்லா கருமையாக லேசாக இளநரைகள்லாம் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக கருகருன்னு முடி வளரும். ஓரளவுக்கு எல்லாமே பொரிச்சாச்சு. மருதாணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக பொரிச்சிருக்கிறேன். இதை வந்து பாப்பாவுக்கு அரைச்சி கையில் வச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக பொரிச்சாச்சு. இதை பொரிச்சிட்ருக்கிற டைமில் வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு ஆள் சுற்றிகிட்டே இருக்குது. நான் போட்ட இறையை வந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்குது. மயில் தான் வந்து எப்படா வரலாம் அப்படின்னு நின்றுட்டு இருந்துச்சு. புதுசாக ஆள் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தயங்கி நின்றுட்டு இருந்துச்சு. இந்த டைம் வந்து ஒரு 4 மணி அப்படிங்கிற டைமில் வந்து அதுவும் வந்து இறை சாப்பிட்ற டைம் தான் போல். டெய்லி வருது அப்படின்னு சொல்லி அத்தை சொன்னாங்க. நான் ஒரு சல்லக்குச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா, இதுதான். சுற்றி வந்து சாக்குப்பை உரப்பை வந்து சுற்றி கட்டி அருவாள் எதுவும் வைக்கல, வெறும் குச்சியிலே வந்து சல்லக்குச்சியாட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மாங்காய் பொரிக்கும்போது வந்து கீழே விழுகாது, அந்த சாக்குக்குள்ளே நின்றுக்கும். எவ்வளோ உயரமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பொரித்தோம்னா அந்த சாக்குக்குள்ளே தான் விழுகும் மாங்காய்.
ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. இருந்தாலும் வெயிட் ரொம்ப தாங்காது. ஒரு 4, 5 மாங்காய் வேணால் நிற்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஐடியாவாக தான் இருந்துச்சு. ஏன்னா கீழே பறித்து விட்டோம் அப்படின்னா காயெல்லாம் காயமாயிரும். இப்போ வந்து கரெக்டாக அந்த பைக்குள்ளே விழுந்துருது அப்படிங்கிறனால எந்த அடியும் படாமல் பழுக்க வைக்கிறதுனாலும் கூட நல்லா பழுத்துரும். காயெல்லாம் பொறிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி காயை எடுத்து நான் வந்து ஊறுகாய் போடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஊறுகாய் போடுறதுக்காக வேண்டி கழுவி நல்லா காயை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய வச்சாச்சு. இப்போ வந்து வடிஞ்ச பின்னாடி கட் பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. மாங்காயில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா தண்ணியெலாம் காஞ்சி போய் ட்ரையாக இருக்கும். அந்த டைம் பார்த்து நம்ம எடுத்து வெட்டிக்கலாம். அதே மாதிரி கத்தியோ நம்ம கட்டிங் போர்டோ வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. அதில் இருக்கிற ஈரம் வந்து மாங்காயில் ஒட்டிக்கும். அப்போ வந்து ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தானே போட்டோம், பக்குவமாக போட்டோம்ல, ஏன் ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து போட்டாவே போதும். ரொம்ப நாள் இருந்தாலும் வந்து கெட்டு போகாது. இப்போ வந்து ஒரு 4, 5 காய் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த மெத்தடில் நம்ம வந்து ஊறுகாய் போட்டோம் அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். மாங்காய் வந்து ஒரு 4, 5 காய் போட்டேன் அப்படிங்கிறனால அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு போகிறேன். ஒரு நாள் ஃபுல்லு ஒரு நாள் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சில விஷயங்களை நம்ம சேர்க்க வேண்டியிருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வாக்கில் போட்டு அதை வந்து கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து கடுகு வந்து ஒரு 2 ஸ்பூன் வாக்கில் சேர்த்துக்கிறேன். கடுகையும் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக தான் நான் வந்து வறுத்துட்ருக்கிறேன். கடுகு வந்து நல்லா செடி செடின்னு பொரியும். இதுவும் வந்து கருகிடக்கூடாது. கருகிட்டால் அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். கடுகு வந்து ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்ச பின்னாடி எடுத்து வச்சிடலாம். இது ரெண்டும் நல்லா ஆறின பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் கட் பண்ணி உப்பில் போட்டு வச்சுருந்தோம். அது வந்து லேசாக ஊறின மாதிரி இருக்குது. அதுலேயே வந்து இந்த பொடியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, வெந்தயம் கடுகு வறுத்து அதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். கூடவே வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் வகையில் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து தாளிப்பு சேர்த்த போகிறோம். ஊறுகாய் அப்படின்னாவே வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு கெடாமையும் வச்சுக்கும். அதே மாதிரி அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து லேசாக சூடேறணும், ரொம்ப காஞ்சிடக்கூடாது. இந்த டைமில் வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி அதே சூட்டில் அதே எண்ணெயில் வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பொடி அப்படிங்கிறனால ஒரு 3 ஸ்பூன் வாக்கில் சேர்த்துக்கிறேன். இதுவே சாதாரண பொடியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் கூட போதும். ரொம்ப நேரம் வச்சுருக்காம அந்த மிளகாத்தூளும் வந்து கருகிடக்கூடாது. லேசாக சூடேறினோடனே நம்ம வந்து ஊற்றி கலந்துக்க போகிறோம். மாங்காயில் அப்படியே கொட்டி நம்ம வந்து கலந்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. இதே வந்து தொக்கு மாதிரி செய்யணும் அப்படின்னா கட் பண்ணாமல் நம்ம வந்து துருவி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்திரத்தில் இருக்கிறத கொஞ்சம் நெஞ்சாக இருக்கிறதையும் வந்து நம்ம வலிச்சு போட்டு நம்ம வந்து கலந்துக்கிட்டோம். இது நல்லா குலுக்கி வச்சிடலாம். ஒரு 2 நாள் 3 நாள் போன முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா மாங்காய் ஊறி சாஃப்டாக இருக்கும். ஊறுகாய் பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் கெட்டி கெட்டியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. இந்த ஊறுகாய் இந்த மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா 3 மாதத்து வரலும் கூட கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
ஊறுகாய் தாளித்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே மிதந்துட்டு ஊறுகாய் வந்து நல்லா பதத்துக்கு ஊறி வந்துருச்சு. இதே மெத்தடில் கொஞ்சம் பல்காக நான் வந்து அளவாக தான் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்ன ஒன்று, நம்ம எடுக்கிற ஸ்பூன் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நம்ம போட்டு வைக்கிற பாட்டிலும் வந்து கண்ணாடி பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறது நான் சுதா செல்லமுத்து. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.